வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த இதுல நம்ம இன்னைக்கு இன்னைக்கு என்னதை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம திரைக்கு ஒரு படம் வரப்போகுது. படம் அப்படிங்கிறதோட திமுக அவர்களின் படம் வரப்போகுது. அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏற்கனவே எங்க அண்ணன் விஜயோட ஜனநாயகம் படம் வரப்போகுது. அது கூடயே போட்டிக்கு சிவகார்த்திகேயன் அவர்களின் பராசக்தி படம் வரப்போகுது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இதுல காமெடி என்னன்னா, பராசக்தி படம் திமுக படம் அப்படின்ட்டும், ஜனநாயகன் படம் தாவேக்கா அவர்களுடைய படம் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு பேசு பொருளா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. அந்த கால சூழ்நிலையில பராசக்தி படம் திமுக படம் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் உண்மைன்னு ஒத்துக்கிற அளவுல 5 மணி நேரத்துல 250 மில்லியன் வியூஸ் ட்ரெய்லர்ல போயிருக்கு. அவங்க ட்ரெய்லர் போட்டிருக்காப்புல. அந்த ட்ரெய்லர்ல 25 மில்லியன் வெறும் 5 மணி நேரத்துல. இப்படி எந்த ஒரு வீடியோவும் போனது கிடையாது. அப்படி எந்த ஒரு படத்துக்கும் வர முடியாது. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் படம், விஜய், அப்புறம் குட் பை டக்லி, நம்ம அஜித் குமாரோட படம்லாம் அவ்வளவு பீக்கா இருந்துச்சு. அந்த டைம்லயே இந்த அளவுக்கு வைரல் ஆகல. ஆனா இந்த படம் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவனோட நடிப்புல இருந்ததா, அல்லது இன்பா உதயநிதி தயாரிக்கிற படம் அப்படிங்கறதுனால இவ்வளவு வைரல்ல போயிட்டா, அல்லது திமுகவின் மொழிபெற்று படங்களால வைரலா போயிட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பர்களா சொல்றாப்புல. இது திமுகவோட ஐடி டீம் பக்காவா சூப்பரா டெவலப் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. உண்மையில வாங்க நம்ம இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசா இருந்தா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்களோட இந்த படம் தான் பராசக்தி. ஏற்கனவே 15ஆம் தேதி வரும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மேட்ரு ஓடிச்சு. ஆனா இல்ல, நான் 9ஆம் தேதி வர்ற ஜனநாயகன் கூட தான் போட்டிக்கு போடணும் அப்படின்ட்டு போட்டி போட்டு 10ஆம் தேதி இறக்குறாப்புல. ஒரு நாள் தான் வித்தியாசம். முத நாள் அண்ணன் விஜய் படம் இறங்குதான். 2ஆம் நாள் எங்க அண்ணன் சிவகார்த்திகேயன் இவரோட போட்டி போடுறாப்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி இதுக்குமே இருக்கு. அதனால போட்டி போட்டு எந்த படம் ஜெயிக்க போகுது நமக்கு தெரியல. ஆனா ஜெயிக்குதோ சிவகார்த்திகேயன் படம் பார்த்து ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, திமுக காரங்க கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பராசக்தி படம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வெல்லும் 1967ல மொழிப்போர் தியாகிகள் மொழிப்போர் பண்ணி இந்திக்கு எதிராகவோ போர் பண்ணி தமிழ்நாட்டுல இந்தி எதிர்க்கிற மாதிரி ஒரு கலகலத்தை கண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரு வரலாறு. 1964ல திமுக இந்த மொழிப்போர் போராட்டத்தில் ஈடுபட்டு கட்சியை வளர்த்து கட்சியை ஆட்சி பிடிச்சதுக்கெல்லாம் வரலாறு உண்டு. அந்த படத்தை, அந்த கதையை, அந்த நிகழ்வுகளை மையமா வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. எலெக்ஷனுக்கு என்ன 3 மாசம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு 3 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில மஞ்சள் துண்டை போட்டு ஒரு இளைஞன் தன்னுடைய மொழிக்காக தமிழ் வெல்லும் அப்படின்னு போராடுறாப்புல. அது யாருன்னா மு.க. கலைஞர் அவர்கள் மஞ்சள் துண்டு போடல, அதை பிரதிபலிக்கிற மாதிரி அவருடைய வாரிசு 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 வாரி இன்பன் உதயநிதி வழங்கும் தமிழ் வெல்லும் போற்றும் பராசக்தி ரீமேக். அதாவது ஏற்கனவே ஒரு பராசக்தி உண்டு. அதுல கலைஞர் கருணாநிதிலாம் வசனகர்த்தா அவர் வசனத்துக்காக ஓடுறப்ப சொல்லுவாப்புல. அதே ட்ரெண்டா 2 தலைமுறை கழிச்சு இப்போ தமிழ் வெல்லும் அப்படின்ட்டு நம்மளுடைய புது பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுறது ஏற்கனவே வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு. கட்சி சார்ந்த படம், கட்சி முதல்ல முன்னேற்ற படம், தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போட்டி அந்த படமா வரும்னு சொல்லிட்டு இருந்த அந்த வேலையில இப்போ என்னன்னா, 5 மணி நேரத்துல திமுக காரங்க ஐடி விங்க அவங்க உடன்பிறப்புல சேர்ந்து 25 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பேசு பொருளா இருக்குது. சரி, எல்லாத்தையும் விட்டு ஒருவேளை இந்த படம் வெற்றி பெறக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஒருவேளை
அந்த காலத்துல இல்ல நம்ம மொழிக்காக நம்ம தமிழுக்காக இந்த அளவுக்கு போராடி இருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்து அதனாலதான் திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு, இந்த மொழி தியாகம்லாம் பண்ணிதான் திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நினைச்சு வர்ற எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டுகள் விழும், திமுகவுக்கு ஆதரவுகள் பெருகும் அப்படின்ட்டு நினைச்சு இந்த படத்தை கொண்டு வந்து வெற்றி பெற வச்சாங்க அப்படின்னா, அல்லது வெற்றி பெற்று அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குமோ திமுகவுக்கு அதை விட எதிரான ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, எதிரான ஓட்டுகள் எப்படி வரும் அப்படின்னா 1964 எல்லாருக்கும் மொழி பற்றியனும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு நம்மளுடைய மொழிக்கு திமுக பாடுபட்டிருக்கு அப்படின்ட்டு யூபிஎஸ் அந்த திமுக கட்சியோட உடன்பிறப்புகள்லாம் போராடி எடுத்து திமுக கட்சியை வெற்றி பெற கொண்டு வந்துட்டாங்க. அது ரைட்டு. அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அதை முதலமைச்சராகி அதுக்கப்புறம் தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகி திரும்ப நம்மளுடைய உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வர போகிறதுக்காக இன்ப நிதி அவர்களின் மூலமாக இந்த படத்தை தயாரிக்கும் போது ஓஹோ, இப்போ உள்ள யூபிகள் அல்லது இப்போ உள்ள திமுகவோட தொண்டர்கள் அல்லது திமுகவை ஆட்சி கட்சியில ஏற்ற பொதுமக்கள் ஓஹோ அப்படி கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு வந்த கட்சி இன்னைக்கு இப்படியாப்பா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சிட்டாங்கன்னா ஓட்டு விழுமா விழாது. அது வந்து பேக் பெயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அன்னைக்கு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மொழிக்காகவும் போராடின இயக்கமா திமுக இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது 30-40 வருஷம் கழிச்சு என்னப்பா திமுக இப்படி இருக்கு, பார்த்தா ஒரே போதை பொருள் அதிகமா இருக்கு, ஒரே மாவட்ட செயலாளர் ஏண்டா எங்க ஏரியா கடை வந்த போட்டுருவானா அப்படின்னு சொல்றது, அப்புறம் பிரியாணி கடையில குத்து, அப்புறம் சென்னை திரு மாநகர்ல இந்த பில்டிங் யாருக்கு இந்த இதுதான், அது நம்ம திமுக கட்சிக்காரோட அப்போ மாமாவுக்கு அங்க உள்ளது அங்க உள்ளது அப்படின்ட்டு இப்படிய திமுகவில் நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பையனும் திமுகவுக்கு ஓட்டப்பட மாட்டான். அதுதான் இந்த படம் வந்து உங்களுக்கு ஓட்டை அள்ளி கொடுக்கும். நம்மளுடைய கட்சி ஃபுல்லா வளர்ந்துருக்கு பழைய காலத்தை காட்டி ஓட்டை அள்ளி நமக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற திமுக டீமுக்கு, பராசக்தி டீமுக்கு இந்த படத்தை பார்த்து அப்படி இருந்த திமுக கட்சி அப்ப அன்னைக்கு இருக்கு, இவ்வளவுக்குள்ள பிரச்சனையில சிக்கி முக்கி தவிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா இந்த ஓட்டு விழுமாங்கிறது டவுட் தான். அப்படி உள்ள கட்சியே இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியா இப்ப இன்னைக்கு அவங்களுடைய அப்பா மகன் பேரன் வழியில உள்ளவங்கள ஒரே குடும்பத்தோட மக்கள்லாம் ஒரே குடும்பத்துல உள்ளவங்க தான் போய் ஆட்சி பீடத்துல உட்காரணுமா அதுக்கா பாடுபடணும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால திமுகவுக்கு இந்த படத்தின் மூலமாக ஓட்டுகள் கிடைக்கணும், வெற்றிகள் வரும், இதை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கணும், நம்மளுடைய தாத்தா மொழி தியாகி பழைய போராட்டங்கள்லாம் பண்ணி திமுக இப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு பப்ளிக்கு காட்டணும் அப்படின்னு முனைப்பு காட்டுற திமுக டீமு பார்த்துட்டாங்கப்பா. அந்த அதே முனைப்புல இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி இருந்த திமுகவா இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு நினைச்சு ஓட்டு விழாம போயிடாம இப்பதான் நம்ம திமுகல என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு திமுக ஆட்சி தான் நடக்குது நம்ம இதுல தமிழ்நாட்டுல. ஒரே வெட்டு குத்து கொலை சட்டம் ஒழுங்கு பேர் வச்சு அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு. ஒரு வட இந்திய அவனை வெட்டி அவனை பாம்போல பாவத்தை ரத்தம் சுற்றளவுக்குலாம் கொண்டு வந்ததுக்கு இதே நம்ம ஆட்சியில தான். ஒருத்தன் வண்டியில கார்ல முட்டிட்டான் அப்படின்ட்டு மோதிட்டான் அப்படின்ட்டு ஒரு வட்ட செயலாளர் வந்து போனாங்க அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை போட்டு அவனை அடிக்க போன நடந்தது இந்த ஆட்சியில தான். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே மக்களே, மொத்தத்துல இப்போ வர்ற இந்த பராசக்தி படம் திமுகவை வளர்ச்சி பாதை கொண்டு போவோமா அல்லது அப்படி உள்ள திமுகவை இப்படி ஆக்கிடுமாங்கிறது தான்
இந்த படத்தோட முடிவா இருக்கு. நல்ல கதைக்களம் இருந்து உண்மையிலே அது ஒரு இதுனா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு 5 மணி நேரத்துல 25 மில்லியன் போல எந்த ஒரு படமும், தலைவர் படமும், விஜய் படம், அஜித் படம் எந்த படத்தையும் இல்லாத இவங்க வந்து போலியா கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா இப்படி நமக்கு சொல்ல தெரியல. ஓகே மக்களே, ஒட்டுமொத்தத்துல பராசக்திக்கும் தாவைக்கும் ஜனநாயக படத்திலும் மோதல் 2 நல்ல நல்லா விடுமுறை நாட்கள்ல வருது. நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். 2 படத்தை பார்த்துட்டு இதுல எந்த படம் வெற்றி பெறுது நம்ம அடுத்து வர்ற காணொலியில பார்த்துருவோம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.